ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிறை சஷ்டி வழிபாடு. முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் தேய்பிறை சஷ்டி வந்திருப்பதும் அதிவிசேஷம். எந்த ஒரு பொருளை வைத்து முருகப்பெருமானிடம் வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும், எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், கடன் தொல்லை தீர்வதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், செல்வ வளம் பெருகுவதற்கு, நம்முடைய கஷ்டங்கள் கரைவதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை 17/6/2025 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற தேய்பிறை சஷ்டி திதி வழிபாடு. செவ்வாய்க்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு நாள். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 12:41 தான் சஷ்டி திதி இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் எது நீங்கள் கேட்டாலும் வரமாக கேட்டாலும் அது கிடைக்கும். அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. கடன் சுமை தீர்வதற்கு அன்றைய தினம் மிகவும் ஒரு உன்னதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். தீராத நோய் நொடிகள் தீர்வதற்கு, தீராத கடன் சுமை விலகுவதற்கு, எதிரி தொல்லைகள் விலகுவதற்கு, கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு, நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நாளைக்கு முருகப்பெருமானிடம் மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது அனைத்தும் உங்களை விட்டு தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாளைக்கு முருகப்பெருமானுக்கு எதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணணும்? முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதுளம் பழம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடித்த பழங்களில் நாவல் பழமும் ஒன்று. அதனால் நாளைக்கு பூஜை அறையில் நாவல் பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு இந்த நெய்வேத்தியத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க. வெற்றிலைக்கு மேலே 2 நாவல் பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டபடி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு முக்கியமாக 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி மலர்கள், செம்பருத்தி மலர்கள், சிவப்பு நிற மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது முருகப்பெருமானுடைய வேல் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கையில் கல்லுப்பு எடுத்து அதை ஒரு தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. பிரார்த்தனை வச்சுட்டு, அதாவது உங்களுடைய கடன் கரையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு இந்த கல்லுப்பை நீங்கள் அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க. அடுத்தது கடன் சுமை எல்லாமே அந்த தண்ணீரில் கல்லுப்பு கரைகிற மாதிரி கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு சிங்கில் கொட்டிடுங்க, இல்லைனா கால்படாத இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றிடுங்க. இப்படி நீங்கள் மிகவும் எளிமையான ஒரு பரிகாரத்தை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் ஆசியோடு உங்களுடைய கடன் சுமை அனைத்தும் தீரும். அதே மாதிரி தீராத நோய்கள் தீர்வதற்கும், நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், திருமண தடை அகழ்வதற்கும் நாளைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முருகப்பெருமானை 3 முறை சுற்றி வலம் வந்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைத்துட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டிலையும் நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க. 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய அருள் ஆசியோடு உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஆனி மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் சஷ்டி அப்படின்றதுனால மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். அதனால் நாளைக்கு தவறாமல் அனைவரும் முருகனை வழிபாடு செய்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முருகனிடம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் நாளைக்கு இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், முருகப்பெருமானுக்குரிய தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி எளிய மந்திரங்களான ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தையும் சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்த புராணம், இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பாடல்களை வீட்டில் ஒலிக்கச் செய்யலாம். முடிந்தால் நீங்களும் அதை படிக்கலாம். இதை எல்லாமே சரியாக செய்து கொண்டே வரும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் ஆசியோடு உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓம் சரவண பவ
இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.